இனிய பாரதி தலைமையில் கடத்தப்பட்டு காணாமல் போன 18 வயது மாணவன் பார்த்திபன், முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத், ஊடகவியலாளர் எத்தினிகோடு ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படும் திருக்கோவில் போலீஸ் பிரிவில் உள்ள தம்புலுவில் இந்து மயானத்தில் தோண்டும் நடவடிக்கை கடந்த வியாழக்கிழமை சிஐடியினர் அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் முன்னெடுத்தனர். கருணாவின் கட்சியை சேர்ந்த இனிய பாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஒருங்கிணைப்பாளருமான கே புஷ்பகுமார் மற்றும் அவரது சகாவான சசீந்திரன் தவசீலன் ஆகியோரை கடந்த 2007 6 28 திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் கடந்த 6 திருக்கோவில் மற்றும் மட்டு சந்திவெளி பகுதிகளில் வைத்து சிஐடியினர் கைது செய்தனர். இவர்களுடன் இனிய பாரதியின் சகாக்களான முன்னாள் சாரதி செந்தூரன், திருக்கோவில் விநாயகபுரத்தை சேர்ந்த தொப்பி மனாப் என்று அழைக்கப்படும் விக்னேஸ்வரன், வெலிகந்தை தீவுச்சேனியை சேர்ந்த பாலிகிருஷ்ணன் சபாபதி மற்றும் மட்டக்களப்பை சேர்ந்த யூட் என அழைக்கப்படும் ரமேஷ் கண்ணா ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையின் அடிப்படையில் கடந்த 2009 ஆண்டு ஜூலையில் திருக்கோவில் விநாயகபுரத்தை சேர்ந்த 18 வயதுடைய மாணவன் பார்த்திபன் 2006 டிசம்பர் 15 கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் 2010 ஜனவரி 26 ஊடகவியலாளர் பிரதீப் எக்னலகொடம் ஆகியோர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்தது. இதனை அடுத்து சிஐடியினர் கைது செய்யப்பட்டவர்களை குறித்த மயானத்துக்கு கடந்த 2 தினங்களாக அழைத்துச் சென்று புதைக்கப்பட்ட இடங்களை அடையாளப்படுத்தினர். இதற்கமைய குறித்த மயான இடத்தை தோண்டி சோதனை செய்வதற்கு அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றத்தில் சிஐடியினர் அனுமதி கோரியதை அடுத்து நீதவான் ALM ரிஸ்வான் முன்னிலையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பை சேர்ந்த யூட் என அழைக்கப்படும் ரமேஷ் கண்ணா அடையாளம் காண்பிக்கும் இடத்தை பெக்கோ இயந்திரம் கொண்டு பிற்பகல் 2 மணிக்கு தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன்போது அங்கு இதுவரை எந்த விதமான உடற்பாகங்களும் மீட்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றீடாக புதிய சட்டத்தை கொண்டுவரும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தமிழரசு கட்சி எதிர்த்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் பின்னர் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். இதன்பொழுது அவர் குறிப்பிடுகையில், பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றீடாக புதிய சட்டத்தை கொண்டுவரும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம் என்றார். வணக்கம். இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழுவும் அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயங்களை கையாள்வதற்கென்று மத்திய செயற்குழுவினாலே நியமிக்கப்பட்ட 7 பேர் கொண்ட குழுவும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடந்த பிறகு கட்சியினுடைய மேலிடத்தில் கூட்டங்கள் இன்னமும் ஒன்றும் சரியாக நடத்தப்பட இல்லை. ஆகையினால் மத்திய செயற்குழு கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கு முன்னதாக உடனடியாக கையாளப்பட வேண்டிய சில விஷயங்கள் சம்பந்தமாக குறைந்தது எங்களுடைய இந்த உயர்மட்ட குழு, அதாவது அரசியல் குழு சந்திக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தோம். தலைவருடைய அறிவுரையின் பேரில் அதோட நாங்கள் இந்த அரசியல் குழு, அரசியல் தீர்வு சம்பந்தமான குழு, மற்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் முக்கிய இடம் வகிக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் கட்சி நிலைப்பாடுகள் சம்பந்தமான விடயங்கள் எடுக்கப்படுது. ஆகையினால்தான் இதொரு ஒரு அங்கமான ஒரு கூட்டம் அல்ல. இந்த 3 தரப்பையும் ஒன்றாக சேர்த்து நடத்தப்பட்ட கூட்டம். இதில் நாங்கள் பிரதானமாக கவனம் செலுத்தினது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளை பற்றி. எங்களுடைய கட்சி 58 உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிட்டது வடக்கு கிழக்கிலையும். அதில் 10-12 சபைகளில் தமிழ் மக்களே பெரும்பான்மையாக இல்லை. அந்தந்த சபைகளில் நாங்கள் எங்களுக்கு ஒருவர், இருவர், மூவர் என்று பிரதிநிதித்துவத்துக்காக போட்டியிடுற சபைகள். ஆகவே ஒரு 45 சபைகள் போல தான் தமிழ் மக்களே பெரும்பான்மையாக வாழுகிற சபைகள். அதில் 34 சபைகளில்
நாங்கள் நிர்வாகங்களை அமைத்திருக்கிறோம். இலங்கையிலேயே இரண்டாவது இடத்தை, அதாவது உள்ளூராட்சி மன்றங்கள் நிர்வாகங்களை அமைத்த கட்சிகள் என்ற வீதியிலே அரசாங்க கட்சிக்கு அடுத்ததாக இரண்டாவது அதிகூடிய எண்ணிக்கையான சபைகளில் நிர்வாகத்தை அமைச்ச கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி இருக்குது. அது கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் செயற்பட்டு போட்டியிட்டு பெற்ற ஆசனங்களை விட இலங்கை தமிழரசு கட்சி கூடுதலான உறுப்பினர்களை வென்றிருக்கிறோம். சபை நிர்வாகங்களையும் தமிழரசு கட்சிக்கு மிகவும் கூடுதலானதாக கிடைத்திருக்கிறது. ஓரிரு இடங்களில் சில பின்னடைவுகள் இருந்திருக்கு. விசேஷமாக மன்னார் மாவட்டத்தில் எந்த சபையிலையும் நாங்கள் நிர்வாகம் அமைக்கவில்லை. இங்கே யாழ்ப்பாணத்தில் வெளி கிழக்கில் நாங்கள் அமைத்திருக்க வேண்டும். அது இரகசிய வாக்கெடுப்பு என்று கொண்டு வரப்பட்டது காரணத்தினால் மட்டும் நாங்கள் நிர்வாகத்தை அமைக்க முடியாமல் கை நழுவி போயிருக்கிறது. அப்படி ஓரிரு சதித்திட்டங்கள் சில இடங்களில் நடந்ததுனால இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஆரம்பத்திலே நான் சொன்னதை போல் 40 சபைகளில் நாங்கள் இலகுவாக நிர்வாகங்களை அமைத்திருக்க வேண்டும். ஆனால் அது நடந்திருக்கிறது. எங்களுடைய கையில், கட்சியுடைய கையில் பாரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த சபைகளுடைய நிர்வாகங்கள் சம்பந்தமான பொறுப்பு. ஆகவே எங்களுடைய தவிசாளர்கள், உபதவிசாளர்கள் என்பதற்கு மேலதிகமாக உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள், எங்களுடைய வெவ்வேறு வட்டாரங்களில் போட்டியிட்டவர்கள், அதில் வெற்றி பெறாமல் இருந்தாலும் கூட போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவரையும் நாங்கள் ஒன்று சேர்த்து சில தெளிவூட்டல்கள், அவர்களுடைய செயல்முறைக்கான வழிகாட்டல்கள் நடத்துவதென்று தீர்மானித்திருக்கிறோம். அது வருகிற மாதங்களிலே நாங்கள் அதுக்கான மாவட்ட ரீதியிலே அல்லது பிரதேச ரீதியிலே அதனை செய்வோம். மக்களுக்கு சரியான விதத்திலே சேவைகளை வழங்குவதற்கென்று போட்டியிட்டு அந்த நிர்வாகங்களை கையில் எடுத்திருக்கிற நாங்கள் அந்த சேவைகளை சரியான முறையிலே வழங்குவதற்கான செயற்திட்டங்களை கட்சியாகவும் நாங்கள் செய்வதென்று தீர்மானித்திருக்கிறோம். அதை குறித்து நீண்ட நேரம் பல ஆக்கபூர்வமான யோசனைகள், கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றை நாங்கள் அமல்படுத்துவோம். அடுத்ததாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக, மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாடினோம். இந்த அரசாங்கம் பதவிக்கு வருகிற போது அரசியல் தீர்வொன்று புதிய அரசியலமைப்பினூடாக முன்வைப்போம் என்ற வாக்குறுதியோடு வந்திருக்கிறார்கள். அதை பற்றி இப்போது எந்த கதையும் கிடையாது. சென்ற வாரம் மட்டும் பிரதம மந்திரி அதை பற்றி ஏதோ சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே நாங்கள் அழுத்தம் திருத்தமாக இருப்போம். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை முற்றாக நீக்கிறது சம்பந்தமாகவும் எங்களுடைய கவனத்தை செலுத்துவோம். ஏனென்றால் இதுவும் ஜேவிபியினர் எங்களோடு சேர்ந்து இது சம்பந்தமாக கடந்த காலங்களில் இயங்கியிருக்கிறார்கள். மாற்றீடாக வேறொரு சட்டத்தை வெவ்வேறு அரசாங்கங்கள் கொண்டு வந்த போது இதுக்கு மாற்றீடு தேவையில்லை, இது முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்ற எங்களுடைய நிலைப்பாட்டோடு அவர்கள் இன்னமும் தீவிரமாக இருந்தவர்கள். மாற்றீட்டு சட்டமூலங்கள் வருகிற போது எங்களுடைய நிலைப்பாடு அதுவாக இருந்தாலும் நாங்கள் அந்த கலந்துரையாடலுக்கு சென்றோம். ஏனென்றால் அதில் இருக்கிற வீரியத்தை குறைக்க வேண்டும், சில கோரத்தன்மைகளை இல்லாமல் பண்ண வேண்டும் என்பதற்காக சென்றாலும் ஜேவிபியினர் அந்த கலந்துரையாடலுக்கு கூட வருவதில்லை. ஏனென்றால் மாற்றீடாக ஒரு சட்டம் வரக்கூடாது அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இன்றைக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கும் போது இன்னொரு மாற்றீடாக இன்னொரு சட்டத்தை கொண்டு வருவதை பற்றி பேசுகிறார்கள். ஆகவே இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். மாற்றீடாக ஒரு சட்டமும் தேவையில்லை. நாட்டிலே அப்படியாக ஏதாவது ஒரு அவசர கால நிலை ஏற்பட்டால் அவசர காலம் பிரகடனப்படுத்தலாம். அவசர கால பிரகடனத்தின் கீழே சட்டம் இயற்றும் ஆற்றல் ஜனாதிபதியுடைய கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ஏதோ ஒன்று நடந்துவிடும் என்பதற்காக நிரந்தரமாக ஒரு பயங்கரவாத தடுப்பு சட்டம் நாட்டுக்கு தேவை இல்லை. அது எங்களுடைய நிலைப்பாடு மட்டுமல்ல, அது ஜேவிபி கட்சியுடைய நிலைப்பாடும் கூட. ஆகவே அதற்கு உண்மையாக அவர்கள் செயற்பட வேண்டும். முற்று முழுதாக பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்பட வேண்டும். அரசியலமைப்பு சம்பந்தமான விடயங்களில் எங்களுடைய நிலைப்பாடு எல்லாருக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும். அரசாங்கம் தான் முன்வைக்கிறதாக சொல்லியிருக்கிற தீர்வை உடனடியாக முன்வைக்க வேணும். ஒரு வருஷமாகிறது, உடனடியாக முன்வைக்க வேணும். புதிய அரசியலமைப்பு வருகிற வரைக்கும் மாகாண சபைகள் இருக்கிறபடியே இயங்குவதற்கு நாங்கள் ஏது செய்வோம் என்று இந்த வாசற்படியில் வச்சுத்தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எங்களது கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு ஊடகங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தவர். அது அவருடைய விஞ்ஞாபனத்திலையும் இருக்கிறது. ஆகவே பதவிக்கு வந்து எத்தனையோ மாதங்கள் ஆகிவிட்டது.
மாகாண சபையை நடத்துவதற்கு மிக இலகுவான ஒரு சட்ட திருத்தம் மட்டும்தான் தேவை. அதை அவர்கள் கொண்டு வருவோம் என்று பல தடவைகளிலே வாக்குறுதி கொடுத்து கொண்டு வராத காரணத்தினாலே எங்களுடைய மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் திரு இரா சாணக்கியன் அவர்கள் ஒரு தனிநபர் சட்டமூலத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். முதலாவது வாசிப்பு நிறைவடைந்திருக்கிறது. அதனை துரிதமாக காலத்தை இழுத்தடிக்காமல் 2வது வாசிப்புக்கு 6 மாத கால அவகாசம் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6 மாத கால அவகாசம் தேவையில்லை. ஏன்னா நான் இந்த சட்டமூலத்தை சென்ற தடவை கொண்டு வந்தபோது ஜேவிபியும் என்னோடு சேர்ந்து அதை ஆதரித்தவர்கள். ஆகையினாலே அதே சட்டமூலம்தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஆதரித்த சட்டமூலம். ஆகவே அது உடனடியாக அமைச்சருடைய அறிக்கையை கொடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும். அதற்குள்ளே வேறு வேறு விடயங்களை புகுத்தி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இன்னும் தாமதப்படுத்துவதற்கான ஒரு செயல்முறையில் அரசாங்கம் இறங்கக்கூடாது. அதற்கான அழுத்தத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம். எதிர்வருகிற செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே தற்போது அமுலில் இருக்கிற இலங்கையிலே பொறுப்புக்கூறல் நல்லிணக்கம் சம்பந்தமான தீர்மானம் இதனுடைய காலம் நிறைவடைகிறது. அது நிறைவடைகிற போது அது நீடிக்கப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிற போது பலர் முன்னைய காலத்தில் சொல்லுவார்கள், அரசாங்கத்துக்கு காலவாசம் கொடுக்குறாரு. இது காலவாசம் கொடுக்குற இல்லை, இன்னொரு தீர்மானம் இல்லாவிட்டால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையுடைய மேற்பார்வை இல்லாமல் போய்விடும். ஆகவே சர்வதேச மேற்பார்வையை தொடர்ந்து தக்க வைப்பதாக இருந்தால் இன்னொரு தீர்மானம் அந்த சபையினாலே நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் மனித உரிமை உயர் சாணிகருடைய அலுவலகம் அந்த மேற்பார்வையை மேற்கொள்ளலாம். ஆகவே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படியான ஒரு தீர்மானத்தை புதிதாக கொண்டு வருவதாக பிரித்தானியா வாக்குறுதி கொடுத்திருக்கிறது, எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். நான் அண்மையிலே தனிப்பட்ட விஜயத்திலே லண்டனில் இருந்தபோது பிரித்தானிய வெளிவார அமைச்சு அதிகாரிகளை சந்தித்து பேசியிருக்கிறேன். அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு தீர்மானம் கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த தீர்மானத்திலே ஜனாதிபதி தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை, அவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக பல விடயங்கள் செய்யப்படாமலே இருக்கிறது, அது செய்யப்பட வேண்டும். இந்த தீர்மானங்களிலே மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்று கடந்த தீர்மானங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அப்படியாக பல விடயங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதிலே இப்பொழுது புதிதாக வந்திருக்கிற விடயம் செம்மணி விவகாரம். உயர்ஸ்தானிகரே வந்து நேரடியாக பார்த்து சென்றிருக்கிறார். செம்மணியிலே இருந்து வெளிவருகிற விடயம் வந்து நானும் தலைவரும் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறோம். அதிலே இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் வெளிவருகிறது என்பதை நாங்கள் இதிலே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம். அதை பகுப்பாய்வு செய்கிற போது இந்த நாட்டிலே அதற்கான நிபுணத்துவம் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆகவே இந்த வேளையிலே இருந்தே சர்வதேச நிபுணத்துவம் வாய்ந்த மேற்பார்வையாளர்கள் வரவழைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால் பிறகு அதை பரிசோதனைக்கு உட்படுத்துகிற போது பகுப்பாய்வுக்கு கொண்டு போகிற போது இந்த சாம்பிள் எப்படியாக எடுக்கப்பட்டது, எப்படியாக பாதுகாக்கப்பட்டது, எப்படியாக ஒருவர் கையிலிருந்து இன்னொரு கைக்கு போனது, செயின் ஆஃப் கஸ்டடி என்று சொல்வார்கள், அதெல்லாம் நிறைவாக சரியாக செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே சர்வதேச மேற்பார்வை இப்பொழுதிருந்தே அந்த ஈடுபாடு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி ஏற்கனவே ஜனாதிபதிக்கு அதை வலியுறுத்தி இருக்கிறோம். அந்த கடிதத்துடைய பிரதிகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்சாணிகர் அலுவலகத்துக்கும் உறுப்பு நாடுகளுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். ஆகவே அது உடனடியாக செய்யப்பட வேண்டும். இந்த தீர்மானம் வருகிற போது அது சம்பந்தமாக உறுப்பு நாடுகளுக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள். சில சிறிய அமைப்புகளும் அதிலே சேர்ந்திருந்தார்கள். நாங்கள் அந்த கூட்டத்திலே பங்கு கொள்ளவில்லை. அதற்கான காரணங்களை ஏற்கனவே தலைவர் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அவர்கள் அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு கடிதம் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை தயாரித்திருக்கிறார்கள். தயாரித்த கடிதத்தை தலைவருக்கும் எனக்கும் அனுப்பி வைத்தார்கள். தலைவர் அவர்களுக்கு சொன்னார், அது நாங்கள் கூடி பேசி ஒரு தீர்மானத்தை எடுப்போம் என்று சொன்ன பிறகும் கூட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் அதனை தனித்தனியாக அனுப்பி அவர்களுடைய கையொப்பத்தையும் கேட்டிருக்கிறார்கள். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அது கட்சி தீர்மானமாகத்தான் நாங்கள் செயற்படுவோம், நாங்கள் தனியாக கையெழுத்து வைக்க மாட்டோம் என்று அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஆகினாலே இன்றைக்கு நாங்கள் வேறு முக்கிய விடயங்கள் சம்பந்தமாக கூடியிருந்தாலும் கூட இந்த விடயமும் ஒன்று இருந்த அடிப்படையினாலே அதை பற்றி நாங்கள் இறுதியிலே
நாங்கள் பேசியிருக்கிறோம். எங்களுடைய நிலைப்பாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே என்ன செய்யப்பட வேண்டும், தமிழ் மக்கள் சார்பாக எப்படியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் பலதரப்பட்ட எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை சொல்லியிருக்கிறோம். அண்மையிலே உயர்சாணியர் வருகிற போது கூட 2021ஆம் ஆண்டு நானும் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் இறுதி செய்த ஒரு ஆவணம், அது திரு சம்பந்தன் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் கையொப்பமிட்டது. அதனை திரும்பவும் கையெழுத்திருக்கிறார் தலைவர். அதுக்கு ஒரு கவரிங் லெட்டரோடு அதை கையெழுத்திருக்கிறார். அதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது அவர்களும் நாங்களும் சேர்ந்து எடுத்த ஒரு நிலைப்பாடு, அதில் மாற்றமில்லை. ஆகவே இந்த தருணத்தில் என்ன விதமான விடயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும், அதை எப்படியாக சொல்ல வேண்டும் என்பது குறித்து நாங்கள் ஒரு கருத்து பரிமாற்றம் செய்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் அவர்கள் தாங்களாக தயாரித்துவிட்டு எங்களுடைய மேசையிலே வைத்து கையொப்பம் கேட்குற கடிதத்தில் நாங்கள் இப்போ கையொப்பம் விடவில்லை. நாங்கள் அதைவிட தீர்க்கமாக பல விடயங்களை ஆராய்ந்து நாங்கள் சொல்ல வேண்டிய விதத்திலே, சொல்ல வேண்டிய முறையிலே, தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பிரதான கட்சி என்ற வகையிலே உகந்த தருணத்திலே, சரியான நேரத்திலே நாங்கள் அதனை வெளிப்படுத்துவோம். அது கடிதம் மூலமாகவோ அல்லது வேறு விதமாகவோ அதனை நாங்கள் செய்வோம். ஆனால் தற்போதைக்கு அவர்களாக தாங்களாக தயாரித்துவிட்டு நீங்களும் கையொப்பமிடுங்கள்னு சொல்லி எங்களிடத்தில் நீட்டுற கடிதத்தில் நாங்கள் கையொப்பமிடுவதில்லை என்ற தீர்மானத்தையும் எடுத்திருக்கிறோம். அதைவிட தொடர்ச்சியாக எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டங்கள் மற்றது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் சீர் செய்ய வேண்டிய விடயங்கள் சில இருக்கின்றன. அவற்றை குறித்து அடுத்தடுத்த வாரங்களிலே மாதங்களிலே நாங்கள் செயல்முறை ஒன்றை அமுல்படுத்துவோம் என்றும் தீர்மானம் எடுத்திருக்கிறோம். இவ்வளவு தான் இன்றைக்கு எங்களுடைய கூட்டத்திலே கலந்து ஆலோசிக்கப்பட்ட விடயங்கள். அனைவருக்கும் எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களிடத்திலே விளக்கம் கோரப்பட்டிருக்கிறது. சிலரை இடைநிறுத்தி, உறுப்புரிமையிலிருந்து இடைநிறுத்தி விளக்கம் கோரப்பட்டிருக்கிறது. சிலருடைய விளக்க கடிதங்கள் வந்திருக்குது. சிலர் இன்னும் விளக்கங்கள் அனுப்பவில்லை. அதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து மத்திய செயற்குழுவில் நாங்கள் அதுக்கான அடுத்த நடவடிக்கை எடுப்போம். உறுப்பினர் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் வழிவடக்கு. நீதிமன்றத்தை நாடி இருக்கிறவருக்கு நாங்கள் நீதிமன்றத்தில் பதில் சொல்லுவோம். வழிகிழக்கில் உங்களோட கட்சி உறுப்பினரை உங்களோட இதுக்கு எதிராக வாக்களித்ததாக ஒரு தகவல் இருக்கு. ரகசிய வாக்கெடுப்பில் யார் எப்படி வாக்களித்தாருன்னு நாங்கள் என்ன சாத்திரம் பார்த்தா கண்டுபிடிக்கிறது. அமெரிக்க வரி 20% குறைக்கப்பட்டது. அது நல்ல விஷயம், நாட்டுக்கு நல்ல விஷயம், நாட்டோட பொருளாதாரத்துக்கு நல்ல விஷயம். இதால் பாதிக்கப்படுறது எல்லா மக்களும் தான், எங்களுடைய மக்களும் தான். ஆகையினால அதை நாங்கள் வரவேற்கிறோம். செம்மணி மனித புதைகுடி அகழ்வுகளை அதை ஸ்கேன் செய்வதற்கு பாதுகாப்பு அமைச்சு ஒரு கருவிக்கான இதை மறுக்கிறதாக இல்லை, அது அனுமதி கொடுத்தாச்சு, அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நான் நினைக்கிறேன் நாளைக்கு அல்லது நாளன்றைக்கு திங்கட்கிழமை அதனை செய்வார்கள். பல்கலைக்கழகம் மூலமாகத்தான் அந்த கருவிகள் பெறப்பட்டு இப்போ செய்யப்படும். யார் மூலமாக பெறப்பட்டாலும் அந்த கருவி பயன்படுத்தப்பட்டால் நல்லதானே. தொடர்ச்சியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான புதிய கூட்டணி தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுத்த வண்ணம் இருக்கின்றார்கள். தமிழரசு கட்சியும் இந்த கூட்டணியில் இணைந்து தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும் என்று இது தொடர்பிலும் இன்றைய மாநிலமான முடிவுகள் எடுக்கப்பட்டது. அவரே சொல்கிறார், தமிழரசு கட்சி தான் பிரதானமான கட்சி, தமிழரசு கட்சி தான் பெரிய கட்சி என்று அவரே சொல்கிறார். அந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்குன்னு தலைவர் பல தடவைகளில் சொல்லியிருக்கிறார். நாங்கள் அந்த பொறுப்பை மீறி நடக்க மாட்டோம். தலைமை கட்சி, பெரிய கட்சி என்ற ரீதியில் நாங்கள் சில முன்னெடுப்புகளை செய்வோம். அந்த நேரத்தில் அவர்கள் எங்களோட சேர்த்து கொள்ளலாம், அதற்கு தடை இல்லை. மாகாண சபை தேர்தல்கள் மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். அதான் நான் சொன்னேன், அந்த தனிநபர் சட்டமூலத்தை உடனடியாக நிறைவேற்றி மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதனை நாங்கள் வலியுறுத்துவோம். முதல் மாகாண சபை தேர்தல் வரணுமே, அப்புறம் எப்படி போட்டு நாங்கள் போட்டிடுவோம். நாங்கள் ஒரு கட்சி, நாங்கள் அவர்களே சொல்கிற மாதிரி தனிப்பெரும் கட்சி.
தனியாக போட்டியிட்டு கூட்டாக போட்டியிட்டதை விட சிறப்பாக வெற்றிகளும் பெற்றிருக்கிறோம். ஆனபடியால் நாங்கள் அதை எல்லாத்தையும் அனுசரித்து போட்டியிடுவோம். யாரும் வந்து எங்களோட சேர்ந்து கொள்ளுகிற போது ஒருவரை நாங்கள் நிராகரிக்க வேண்டிய தேவை இருக்காது. நாங்கள் ஒற்றுமைக்காக இந்த கட்சி அனைவரையும் அரவணைத்து செல்வதில் எந்த தயக்கமும் காட்டாது. முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் போட்டியிட சந்தர்ப்பம் இருக்கின்றது என்றும் சமூக வலைத்தளங்களில் நிறைய கருத்துக்கள் பகிரப்பட்டிருந்தது. நீங்கள் மாகாண சபையில் போட்டியிடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறதா? நான் கட்சியிட்ட கேட்பேன். அதை நான் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறேன். நான் முன் வருவேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் முன் வருவேன்னு சொன்னால் அதான் கட்சியில் தீர்மானம் இல்லையே. கட்சி தீர்மானிக்க வேணும். கட்சி அதை பற்றி ஒரு தீர்மானம் எடுக்கல. ஆனால் கட்சிகிட்ட நான் கேட்பேன். கட்சி அங்கீகரித்தால் நான் போட்டியிடுவேன். கட்சி இல்லை இதை விட சிறப்பான இன்னொரு வேட்பாளர் இருக்கிறாருன்னு சொன்னால் அது கட்சி தீர்மானம் தான் என்னுடைய தீர்மானமாக இருக்கும். அதில் எந்த காலத்திலையும் எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. கட்சி ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய தீர்மானமாகவும் இருக்கும். ஜனாதிபதி தேர்தலில் ஒருவரை ஆதரிக்கிறதாக கட்சி தீர்மானம் எடுத்தால் அந்த தீர்மானம்தான் அத்தனை கட்சி உறுப்பினர்களுடைய தீர்மானமாகவும் இருக்க வேண்டும். மாநகர சபை NPP-யினுடைய மாநகர சபை உறுப்பினர் கபிலன் மாநகர சபைக்கு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால் உடன் வழக்கு தொடர்பென கூறியிருந்தீர்கள். இதுவரை வழக்கு தொடராததற்கு எதுவும் காரணம் இருக்கு? யாராவது ஒருவர் முன்வர வழக்கு தொடர்றதுக்கு நான் சட்டத்தரணி தானே. யாராவது ஒருவர் முன்வர வேணும். யாராவது ஒரு ஆள் இந்த மாநகர சபை எல்லைக்குள்ளே இருக்கிற வாக்காளர் ஒருவர் முன் வந்தால் நான் செய்வேன். சிந்துபாத்தி புதைகுழி வழக்கு 2ஆம் கட்டத்தின் 28ஆம் நாள் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது. யாழ்ப்பாண நீதவான் ஆனந்தராஜா அவர்களால் வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்றைய அகழ்வின் போது புதிதாக 4 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. மொத்தமாக 126 முழுமையான மனித ஓட்டு எலும்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. புதிதாக 5 மண்டை ஓட்டு தொகுதிகள் எலும்பு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 117 மனித எச்சங்கள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு GPR ஸ்கேன் பரிசோதனை வருகிற திங்கள் செவ்வாய் கிழமை நாட்களில் நடத்தப்பட இருக்கின்றது. அதைவிட கௌரவம் என்று சில கட்டளைகளை இன்று ஆக்கியிருக்கின்றது. இந்த 5ஆம் திகதி பொதுமக்களுக்கு காண்பிக்கப்படும் சான்று பொருட்கள் சம்பந்தமாக காணாப்போனோர் அலுவலகம் அதில் தமது கரிசனையை தெரிவித்திருக்கின்றது. இவ்வாறு குறுகிய கால நேரத்துக்குள் இவ்வாறான சான்று பொருட்கள் காண்பிப்பது சம்பந்தமாக தமது கருத்துக்களை இந்த நீதிமன்றத்துக்கு பதிவு செய்திருக்கின்ற அடிப்படையில் நீதிமன்றம் சில கட்டளைகளை ஆக்கியிருக்கின்றது. அது சம்பந்தமாக மீண்டும் இந்த சான்று பொருட்கள் பொதுமக்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் புரிதொரு தினம் ஒதுக்கப்பட்டு 45 நாட்கள் அகழ்வு பணியின் பின்பாடு புரிதொரு தினம் ஒதுக்கப்பட்டு அந்த சான்று பொருட்கள் காண்பிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும், மற்றும்பது இந்த 5ஆம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை இந்த சான்று பொருட்கள் காண்பிப்பது சம்பந்தமாக கௌரவம் என்று பொதுமக்களுக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றது. நீதவான் நீதிமன்றம் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற வழக்கிலக்கம் BR 433 PC 2025 நீதிமன்ற கட்டளை தொடர்பான ஒழுங்கு விதிகள். யாழ்ப்பாணம் A9 வீதிக்கு அருகில் அமைந்துள்ள செம்மணி பகுதியில் உள்ள அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேற்கொள்ளப்படும் அகழ்வு நடவடிக்கைகளில் கண்டெடுக்கப்பட்ட உடைகள் மற்றும் பிற பொருட்களை பொதுமக்களுக்கு காண்பிப்பது தொடர்பில் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட கட்டளை தொடர்பான ஒழுங்கு விதிகள். இடம் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம். காண்பிக்கப்படும் தினம் 5/8/2025 செவ்வாய்க்கிழமை. நேரம் 1:30 மணியிலிருந்து 5 மணி வரை. மேற்படி நடவடிக்கையானது ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக காணப்படுவதனால் நீதிமன்ற நடவடிக்கைக்குரிய கண்ணியம் அந்நடவடிக்கையை பங்கேற்கும் நபர்களால் பேணப்பட வேண்டும். 2. காணாப்போன நபர்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் செய்த உறவினருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அவர்கள் தம்முடைய உறவுகள் காணாப்போனதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணம் ஒன்றினை சமர்ப்பிப்பது விரும்பத்தக்கது. ஏனைய நபர்களை அனுமதிப்பது தொடர்பில் முற்படுத்தப்படும் தரவுகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். 3. மேற்படி நடவடிக்கைகளில் பங்கு பெற்றும் நபர்களின் பெயர், அடையாள அட்டை இலக்கம் அல்லது கடவுச்சீட்டு இலக்கம் அல்லது சாரதி அனுமதி பத்திர இலக்கம், முகவரி போன்ற ஏனைய
விவரங்கள் நீதிமன்ற உத்தியோகத்தர்களால் பதிவு செய்யப்படும். 21 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் மாத்திரம் மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்ற அனுமதிக்கப்படுவார்கள். 5வது, பங்கு பெற்றும் நபர்கள் மேற்படி நீதிமன்ற நடவடிக்கையிலேயோ அல்லது காண்பிக்கப்படும் பொருட்களையோ ஒளிப்பதிவு செய்யவும் எந்தவொரு இலத்திரனிய விவரங்களை எடுத்து வரவும் தடை விதிக்கப்படுகின்றது. மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்றும் காணாப்போன நபர்களின் உறவினர்கள் சட்டத்தரணி ஒருவருடன் தோன்றவும் நீதிமன்றம் அனுமதி வழங்குகிறது. மேற்படி நடவடிக்கைகள் ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக காணப்படுவதனால் இங்கு காட்சிப்படுத்தப்படும் உடைகள் பொருட்களை பார்வையிடும் நபர்கள் அதனை தொட்டு பார்ப்பதோ கையால் எடுத்து பார்ப்பதோ தடை செய்யப்பட்டுள்ளது. மேற்படி நடவடிக்கை ஒளிப்பதிவு செய்யும் தடை செய்யப்படுகிறது. ஆகவே நடவடிக்கை நடைபெறும் வேளையில் அரியாலை சிந்துபாத்தி இந்து மைய வளாகத்தில் ஊடகவியலாளரும் ஒளிப்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். செய்திகள் சேகரிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இந்த நடவடிக்கை நாளை தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. இந்த அகழ்பணி நடவடிக்கை நடைபெற இருக்கின்றது. நன்றி. சிறுவர்கள் என்று 18 வயதுப்பட்ட சிறுவர்கள் எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. 2 எண்பு தொகுதி அடையாளம் காணப்பட்டு காணாமலாக்கப்பட்டோர் இல்லாதவர்கள் தரவுகளை முற்படுத்தணும்னு சொல்றீங்க. அது என்ன விஷயம்? முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. காணாமல் நாங்கள் எனது உறவு காணாமல் போயிருக்கு, எந்த பகுதியில் எங்கே அந்த பிரதேசத்தில் என்ற விவரங்கள் தரவு பதியப்படும் போது தரவு பதியும் அலுவலர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதில் அக்கறை இருக்கிறவர்கள் என்பது சம்பந்தமாக கௌரவ நீதிபதி இந்த பகுதியில் இருப்பார். அவருக்கு தெரியப்படுத்துவதன் அடிப்படையில் அந்த அனுமதி வழங்கப்பட இருக்கின்றது. நன்றி. பார்வையிட்ட நேரம் 1:30 இருந்து அதுக்கு முதலே வந்து அந்த பதிவுகளை மேற்கொள்றதுக்கான ஏற்பாடு இருக்குமா? 1:30க்கு தான் அவர்கள் உள்ளுக்கடவுப்படும். 15 பேர்களாக அவர்களை உள்ளுக்கு வாங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பான சட்டத்தரணி பூரணி மரியநாயகம். சிந்துபாத்தி புதைகுழி வழக்கு 2ஆம் கட்டத்தின் 28ஆம் நாள் அகழ்பணி ஆரம்பிக்கப்பட்டது. யாழ்ப்பாண நீதவான் ஏ ஆனந்தராஜா அவர்களால் வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்றைய அகழ்வின் போது புதிதாக 4 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. மொத்தமாக 126 முழுமையான மனித ஓட்டு எலும்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. புதிதாக 5 மண்டை ஓட்டு தொகுதிகள் எலும்பு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 117 மனித எச்சங்கள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு ஜிபிஆர் ஸ்கேன் பரிசோதனை வருகிற திங்கள் செவ்வாய் கிழமை நாட்களில் நடத்தப்பட இருக்கின்றது. அதைவிட கௌரவம் என்று சில கட்டளைகளை இன்று ஆக்கியிருக்கின்றது. இந்த 5ஆம் திகதி பொதுமக்களுக்கு காண்பிக்கப்படும் சான்று பொருட்கள் சம்பந்தமாக காணாப்போனோர் அலுவலகம் அதில் தமது கரிசனையை தெரிவித்திருக்கின்றது. இவ்வாறு குறுகிய கால நேரத்துக்குள் இவ்வாறான
சான்று பொருட்கள் காண்பிப்பது சம்பந்தமாக தமது கருத்துக்களை இந்த நீதிமன்றத்துக்கு பதிவு செய்திருக்கின்ற அடிப்படையில் நீதிமன்றம் சில கட்டளைகளை ஆக்கியிருக்கின்றது. அது சம்பந்தமாக மீண்டும் இந்த சான்று பொருட்கள் பொதுமக்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் புரிதொரு தினம் ஒதுக்கப்பட்டு 45 நாட்கள் அகழ் பணியின் பின்பாடு புரிதொரு தினம் ஒதுக்கப்பட்டு அந்த சான்று பொருட்கள் காண்பிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும், மற்றும் இந்த 5ஆம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை இந்த சான்று பொருட்கள் காண்பிப்பது சம்பந்தமாக கௌரவம் என்று பொதுமக்களுக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றது. நீதவான் நீதிமன்றம் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற வழக்கிலக்கம் BR 433 PC 2025 நீதிமன்ற கட்டளை தொடர்பான ஒழுங்கு விதிகள். யாழ்ப்பாணம் A9 வீதிக்கு அருகில் அமைந்துள்ள செம்மணி பகுதியில் உள்ள அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேற்கொள்ளப்படும் அகழ்வு நடவடிக்கைகளில் கண்டெடுக்கப்பட்ட உடைகள் மற்றும் பிற பொருட்களை பொதுமக்களுக்கு காண்பிப்பது தொடர்பில் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட கட்டளை தொடர்பான ஒழுங்கு விதிகள். இடம் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானம். காண்பிக்கப்படும் தினம் 5/8/2025 செவ்வாய்க்கிழமை. நேரம் 1:30 மணியிலிருந்து 5 மணி வரை. மேற்படி நடவடிக்கையானது ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக காணப்படுவதனால் நீதிமன்ற நடவடிக்கைக்குரிய கண்ணியம் அந்நடவடிக்கையை பங்கேற்கும் நபர்களால் பேணப்பட வேண்டும். 2. காணாப்போன நபர்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் செய்த உறவினருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அவர்கள் தம்முடைய உறவுகள் காணாப்போனதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணம் ஒன்றினை சமர்ப்பிப்பது விரும்பத்தக்கது. ஏனைய நபர்களை அனுமதிப்பது தொடர்பில் முற்படுத்தப்படும் தரவுகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். 3. மேற்படி நடவடிக்கைகளில் பங்கு பெற்றும் நபர்களின் பெயர், அடையாள அட்டை இலக்கம் அல்லது கடவுச்சீட்டு இலக்கம் அல்லது சாரதி அனுமதி பத்திர இலக்கம், முகவரி போன்ற ஏனைய விவரங்கள் நீதிமன்ற உத்தியோகத்தர்களால் பதிவு செய்யப்படும். 21 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் மாத்திரம் மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்ற அனுமதிக்கப்படுவார்கள். 5வது, பங்கு பெற்றும் நபர்கள் மேற்படி நீதிமன்ற நடவடிக்கையிலேயோ அல்லது காண்பிக்கப்படும் பொருட்களையோ ஒளிப்பதிவு செய்யவும் எந்தவொரு இலத்திரனிய விவரங்களை எடுத்து வரவும் தடை விதிக்கப்படுகின்றது. மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்றும் காணாப்போன நபர்களின் உறவினர்கள் சட்டத்தரணி ஒருவருடன் தோன்றவும் நீதிமன்றம் அனுமதி வழங்குகிறது. மேற்படி நடவடிக்கைகள் ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக காணப்படுவதனால் இங்கு காட்சிப்படுத்தப்படும் உடைகள், பொருட்களை பார்வையிடும் நபர்கள் அதனை தொட்டு பார்ப்பதோ கையால் எடுத்து பார்ப்பதோ தடை செய்யப்பட்டுள்ளது. மேற்படி நடவடிக்கை ஒளிப்பதிவு செய்யும் தடை செய்யப்படுகிறது. ஆகவே நடவடிக்கை நடைபெறும் வேளையில் அரியாலை சிந்துபாத்தி இந்து மய வளாகத்தில் ஊடகவியலாளரும் ஒளிப்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். செய்திகள் சேகரிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இந்த நடவடிக்கை நாளை தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. இந்த அகழ்பணி நடவடிக்கை நடைபெற இருக்கின்றது. நன்றி. சிறுவர்கள் என்று 18 வயதுப்பட்ட சிறுவர்களுடைய எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. 2 எண்பு தொகுதி அடையாளம் காணப்பட்டிருக்கு. காணாமலாக்கப்பட்டோர் இல்லாதவர்கள் தரவுகளை முற்படுத்தணும்னு சொல்றீங்க, அது என்ன விஷயம்? முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. காணாமல் எனது உறவு காணாமல் போயிருக்கு, எந்த பகுதியில், எங்கே, அந்த பிரதேசத்தில் என்ற விவரங்கள் தரவு பதியப்படும் போது தரவு பதிவும் அலுவலர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதில் அக்கறை இருக்கிறவர்கள் என்பது சம்பந்தமாக கௌரவ நீதிபதி இந்த பகுதியில் இருப்பார். அவருக்கு தெரியப்படுத்துவதன் அடிப்படையில் அந்த அனுமதி வழங்கப்பட இருக்கின்றது. நன்றி. பார்வையிட்ட நேரம் 1:30 இருந்து அதுக்கு முதலே அந்த பதிவுகளை மேற்கொள்றதுக்கான ஏற்பாடு இருக்குமா? 1:30 தான் அவர்கள் உள்ளுக்கடவுப்படும். 15 பேர்களாக அவர்களை உள்ளுக்கு வாங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பான சட்டத்தரணி பூரணி மரியநாயகம். அந்த வகையில் இங்கு எடுக்கப்பட்ட சான்று பொருட்கள் காட்சிப்படுத்துவது தொடர்பில் காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலகம் எங்களுக்கு இருக்கின்ற ஃபங்க்ஷன் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த OMP ஆக்ட் நம்பர் ஆக்ட் 13(1)K3 கீழே கௌரவ நீதிபதி அவர்களுக்கு எங்களால் ஒரு பிரேரணை ஒன்று இன்று முன்வைக்கப்பட்டது. அந்த வகையில் எங்களால் முன்வைக்கப்பட்ட பிரேரணையில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களாக பொதுமக்கள் அதிகம் வந்து போகக்கூடிய ஒரு இடத்தில் இந்த காட்சிப்படுத்தல் நடைபெற்றிருப்பது சால சிறந்ததாக இருக்கும் என்ற ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன்
சான்று பொருட்களாக எடுக்கப்பட்ட அந்த துணி வகைகள் போன்ற பொருட்களுக்கு மேலதிகமாக குறித்த பொருட்களின் புகைப்படங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது தொடர்பிலான ஒரு பிரேரணையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழ் பேசக்கூடிய உத்தியோகத்தர்கள் தமிழ் பேசக்கூடிய குறித்த விடயப்பரப்புடன் தொடர்புடைய உத்தியோகத்தர்கள் அந்த இடத்தில் காணப்படும் பட்சத்தில் வந்து பார்க்கின்ற நபர்களுக்கும் அது தொடர்பாக வருகின்றவர்களுக்கும் மேலதிக உதவியாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் எங்களால் ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலதிகமாக பெண் உத்தியோகத்தர்கள் அதில் நிற்பது நன்று என்ற ஒரு கருத்தும் எங்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக வருபவர்களுக்கான நீராகாரங்கள் மற்றும் உளவள ஆலோசனைகள் தேவைப்படும் பட்சத்தில் சில வேளைகளில் சிலர் தங்களுடைய தொலைந்த உறவினர்களுடைய சான்று பொருட்களை பார்த்து அவர்களுக்கு ஒரு உளவள ஆலோசனை ஒன்று தேவைப்படும் பட்சத்தில் மருத்துவ உதவிகள் தேவைப்படும் பட்சத்தில் அவையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது தொடர்பாகவும் எங்களால் ஒரு பிரேரணை காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பில் முன்வைக்கப்பட்டது. அதற்கு கௌரவ நீதிபதி அவர்கள் அந்த விடயங்களை தான் உள்ளடக்குவதாக எங்களுக்கு கூறியிருந்தார். நன்றி. இது தொடர்பாக பொதுமக்களுக்கு ஒரு இன்னும் பொதுமக்களை போய் சேருகிற வகையில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு 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 நிலை எங்களிடம் காணப்பட்ட போதிலும் இது முதற்கட்டமாக இவ்வாறான காட்சிப்படுத்தல் இடம்பெறுவதாக நீதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் மேற்கொண்டு மீளவும் இந்த 45 நாள் அகழ்வு முடிந்த பின்னரும் எடுத்த அனைத்து பொருட்களும் காட்சிப்படுத்தப்படும் இடத்தில் பொதுமக்களுக்கு முறையான விதத்தில் அனைவரையும் போய் சேர்கின்ற வகையில் தகவல்கள் பகிரப்படும் என்றும் கௌரவ நீதிபதி அவர்களால் காணாமலாக்கப்பட்ட அலுவலகத்திற்கு கூறப்பட்டுள்ளது.